ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் முன்னாடி எங்களோட வெட்டிங் டே. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நாங்கள் சென்னிமலைக்கு போனோம். ஈவினிங் தான் போனோம். கொஞ்சம் எப்போவுமே 7 மணிக்கு வந்து மலை ஏறுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக போயிட்டோம். 2-3 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஈவினிங் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். இந்த வாரத்துலேருந்து தான் சென்னிமலையில் பஸ் வந்து விட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பஸ் வந்து விடலை, ரோடு வேலை செய்கிறதுனால. இப்போ வந்து பஸ் வந்து விட்டிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து படி ஏறி தான் போனோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா காற்றடித்தாலும் கொஞ்சம் ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த காற்றடிக்கும் போது, காற்றே இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப வேர்க்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் ஏறிடுறோம். போனதுக்கப்புறம் தீபம் வந்து நான் போட்டுட்ருக்கேன். கீழே வந்து அந்த ஸ்டெப் கிட்டேயே போட்டுறது. ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா காற்றடிக்குது ரொம்ப. அதனால் வந்து விளக்கு வந்து அணைஞ்சிருது. அதனால் கொஞ்சம் கீழே அந்த இடத்துல போடும்போது தீபம் வந்து அணையிறதில்ல. 7 மணிக்கு நாங்கள் மேலே போனதுனால அன்றைக்கி வந்து தேர் வந்து பார்த்தோம். இதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு தேர் பார்த்து. ஏன்னா லேட்டாக போகிறதுனால தேர் வந்து பார்க்க முடியறதில்ல. கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறோங்களா, அதனால் வந்து தேரே பார்க்க முடியறதில்ல. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து தேர் பார்த்தோம். சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.